ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆனி குமார சஷ்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். குமார சஷ்டி என்பது முருகப்பெருமானை வழிபடும் ஒரு முக்கியமான விரத நாளாகும். சஷ்டி என்பது ஒரு மாதத்தின் 6வது திதியை குறிக்கிறது, வளர்பிறை அல்லது தேய்பிறையில். இதில் குமார சஷ்டி எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பொதுவாக ஆனி மாத வளர்பிறையில் வரும் சஷ்டி திதியும் கார்த்திகை மாத வளர்பிறையில் வரும் சஷ்டி திதியும் குமார சஷ்டி என்று அழைக்கப்படுகின்றன. கார்த்திகை மாத வளர்பிறை சஷ்டியை சுப்பிரமணிய சஷ்டி என்றும் அனந்த சுப்பிரமணிய பூஜை என்றும் கூறுவார்கள். இந்த நாளில் முருகனை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குமார சஷ்டி விரதம் இருந்தால் மகப்பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுப்பிரமணியரை விரதம் இருந்து வழிபட நாகதோஷம் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த விரதம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. குமார சஷ்டி என்று முருக பக்தர்கள் முழு ஈடுபாட்டுடன் முருகப்பெருமானை வழிபடுவார்கள். சிலர் காலை முதல் மாலை வரை எதையுமே உண்ணாமலும் குடிக்காமலும் விரதம் இருப்பார்கள். முருகப்பெருமான் கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் ஆரத்திகளும் நடைபெறும். இந்த நாளில் கந்த சஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் போன்றவற்றை பாராயணம் செய்வது மங்களகரமானது. குமார சஷ்டி என்று முருகப்பெருமானை வழிபடுவதுடன் மேலும் பல செயல்களை செய்யலாம். அவை உங்கள் பக்தியையும் விரதத்தின் பலன்களையும் அதிகரிக்கும். இந்த நாளில் செய்யக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தான் இப்போது நாம் பார்க்க போகிறோம். குமார சஷ்டி என்று அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிப்பது மிகவும் சிறந்தது. அங்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்களில் கலந்து கொள்ளலாம். குறிப்பாக நாகதோஷம் நீங்க விரும்பினால் நாகப்பாம்புகள் சிலையுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல ஒரு பலனை தரும். இந்த நாளில் முழுமையாகவோ அல்லது ஒருவேளை உணவையோ தவிர்த்து விரதம் இருப்பது முருகனின் அருளை பெற உதவும். உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ப விரத முறையை தேர்வு செய்யலாம். கந்த சஷ்டி கவசம், இது முருகனின் திருநாமங்களையும் பெருமைகளையும் போற்றும் ஒரு சக்தி வாய்ந்த துதியாகும். இதை பாராயணம் செய்வது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி நன்மைகளை தரும். அடுத்ததாக சுப்பிரமணிய புஜங்கம், இது ஆதி சங்கரால் அருளப்பட்ட ஒரு சோஸ்திரம். இதை பாராயணம் செய்வதும் மிகுந்த புண்ணியத்தை தரும். கந்தர் அனுபூதி, கந்தகுரு கவசம் போன்ற மற்ற முருகன் துதிகளையும் ஓதலாம். அடுத்ததாக ஓம் சரவண பவ அல்லது குமாராய போன்ற முருகனுக்குரிய மந்திரங்களை மனம் ஒன்றி ஜபிப்பது விசேஷமான பலன்களை தரும். முருகப்பெருமானுக்கு பிடித்தமான பழங்கள், பால், பஞ்சாமிர்தம், பாயாசம் போன்றவற்றை நெய்வேத்தியம் செய்து வழிபடலாம். இந்த நாளில் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உணவு, உடை போன்ற தானங்களை செய்வது உங்களுடைய புண்ணியத்தை அதிகரிக்கும். புத்திரபாக்கியம் வேண்டுபவர்கள் குமார சஷ்டி என்று அனந்த சுப்பிரமணிய பூஜை செய்வது மிகவும் விசேஷம். இது நாகதோஷ நிவர்த்திக்கும் குழந்தை பாக்கியத்திற்கும் உதவும். கர்நாடகாவில் உள்ள குக்கே சுப்பிரமணிய கோவில் நாகதோஷ நிவர்த்திக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற தலமாகும். முருகன் குலதெய்வமாக உள்ளவர்கள் குலதெய்வ வழிபாட்டை இந்த நாளில் செய்வது கூடுதல் பலனை தரும். முருகப்பெருமான் யோக சக்தியின் வடிவமாக இருப்பதால் இந்த நாளில் யோக பயிற்சிகள் அல்லது தியானத்தில் ஈடுபடுவது மன அமைதியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் தரும். இந்த வழிபாடுகளை முழு மனதுடனும் பக்தியுடனும் செய்தால் குமார சஷ்டி விரதத்தின் பலன்களை முழுமையாக பெறலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.